ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிபிஎஸ்சி நண்பன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ மீதி இருக்கிற சாப்டர்ஸ் வந்து வெக்டார் அல்ஜீப்ரா அண்டு 3D ஜாமெட்ரி. நம்ம இந்த வீடியோவில் ரெண்டுத்துக்கும் இருக்கிற கனெக்ஷனை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு வீடியோ இது வரைக்கும் யாராவது கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. என்னுடைய அட்டெம்ப்ட்டு ரெண்டுத்துக்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. முக்கால்வாசி அப்ரோச் எப்படின்னா வெக்டார் அல்ஜிப்ராவை தனியாகவும் 3D ஜாமெட்ரியை தனியாகவும் சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் உங்களுக்கு சரியாக புரியல. ஆனால் இந்த வீடியோ உன்னிப்பாக கவனித்து இது ரெண்டுத்தோட கனெக்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அந்த கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான என்ட்ரன்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் கூட ஈஸியாக சால்வ் பண்ணலாம். புக்கில் இருக்கிற ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகே, முதல்ல 3D ஜாமெட்ரினா என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு சொன்ன மாதிரி 3D ஜாமெட்ரினா 3 டைமென்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, ஜெட் இருக்குது. ஓகே, இப்போது நீங்கள் ஒரு பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இங்கே வந்து அங்கே ஒரு பாயிண்ட் இன் லைன், இங்கே வந்து ஒரு பாயிண்ட் இன் ஸ்பேஸ் அப்படின்னா உங்களுக்கு 3 கோஆர்டினேட் வரும், x1 y1 z1. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் பாயிண்ட் இன் ஸ்பேஸ். பாயிண்ட் இன் ஸ்பேஸ். இப்போது இந்த பாயிண்ட் இன் ஸ்பேஸ் வந்து ஒரு பாயிண்ட்டு, இங்கே இன்னொரு பாயிண்ட் இருந்ததுன்னா 2 x2 y2 z2. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஒரு லைன் அப்படி நீங்கள் போடலாம். இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கே இன்னொரு டைமென்ஷன் z வந்திருக்கு. முதல்ல நம்மளுக்கு 2 டைமென்ஷனில் வந்து ஆங்கிள் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதாவது தீட்டா மட்டும் தெரிஞ்சால் லைன் தீட்டா மட்டும் தெரிஞ்சால் நமக்கு லைன் வந்து எந்த பக்கம் அலைன் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சலாம். இங்கே 3 டைமென்ஷன் இருக்கிறதால டைரக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இட்ஸ் அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ். நம்ம வந்து இந்த லைன் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த பக்கம் வேணால் திரும்பி இருக்கலாம். ஸோ அந்த டைரக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆங்கிளை டைரக்ஷனாக மாற்றுறது தான் இந்த டிரான்சிஷன் பிட்வீன் 2D to 3D. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த லைன் எப்படி வேணால் இருக்குது. ஸோ இப்போ இப்படி ஒரு லைன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஜென்ரலாக பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஆரிஜின்லேருந்து உங்களுக்கு இப்படி ஒரு லைன், அதே மாதிரி இப்படி ஒரு லைன். இப்போ இந்த லைனோட டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைன் A வெக்டார், இந்த லைன் B வெக்டார் அப்படின்னா இப்போ இந்த லைன் C வெக்டார். ஏன் இது வெக்டார்னு சொல்கிறேன்னா, வெக்டார் அப்படின்னா டைரக்ஷன் அப்படிங்கிறது வரும். இந்த டைரக்ஷன் எங்கே முக்கியமாக இருக்கோ அங்கே தான் நீங்கள் வெக்டாரோட கான்செப்ட் வரும். இப்போ இந்த இடத்துல இந்த ஆரிஜின்லேருந்து இப்படி போகிற லைன் இந்த டைரக்ஷனில் தான் போகுது. ஏன்னா ஆரிஜின்லேருந்து இது x2 y2 z2க்கு போகுது. அதே மாதிரி ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகுது. ஸோ இந்த டைரக்ஷன் ரொம்ப கிளியர். நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும், எண்டிங் பாயிண்ட் தெரியும். ஸோ டைரக்ஷன் தெரியும். அந்த டைரக்ஷனை நீங்கள் இப்படி ஒரு B மேலே இப்படி ஒரு ஆரோ போட்டால் இது வெக்டார். அதே மாதிரி A இப்படி ஒரு ஆரோ போட்டால் இது வெக்டார். இது உங்களுக்கு பேசிக்கு. பட் அதோட கான்செப்ட் சொல்கிறேன். உங்களுக்கு டைரக்ஷன் தெரியும், எவ்வளோ தூரம் மேக்னிடியூடும் தெரியும். மேக்னிடியூட்னா இந்த லைனோட அளவு, டிஸ்டன்ஸும் உங்களுக்கு தெரியும், டைரக்ஷனும் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த லைனை எப்படி இருக்கும் எப்படி இருக்காது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுதான் 3D ஜாமெட்ரிக்கும் வெக்டார் அல்ஜிப்ராக்கும் இருக்கிற கனெக்ஷன். வெக்டார் டைரக்ஷன். நீங்கள் டைரக்ஷனோட அலைன் ஆனால் அது 3D ஜாமெட்ரி, இல்லை அல்ஜிப்ராவோட அலைன் ஆனால் வெக்டார். இதுதான் அல்ஜிப்ராக்கும் ஜாமெட்ரிக்கும் இருக்கிற கனெக்ஷன். ஒரு வீடியோவும் அந்த கனெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இப்போ 3 ஆக்சிஸ் இருக்குது. இந்த 3 ஆக்சிஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் 2 பிளேன், இது வந்து பிளேன் 1, இது வந்து பிளேன் 2. இந்த 2 பிளேனும் இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ ஒரு ஷீட் இப்படி வருது, ஒரு ஷீட் இப்படி போகுதுன்னா இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு 3 ஆக்சிஸ் எக்ஸ் ஒய் ஜெட் பார்த்தீங்களா, 3 ஆக்சிஸ். ஸோ எப்போவுமே 2 பிளேன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா 3 ஆக்சிஸ் ஃபார்ம் ஆகும். இந்த 3 ஆக்சிஸும் 3 லைன். ஸோ 2 பிளேன் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல
எக்ஸோட ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு 0, z ஈக்குவல் டு 0. எக்ஸ் தான் ஒரு லைன், y ஒரு லைன், z ஒரு லைன். ஸோ 3 லைன் 3 ஆக்சஸ். ஸோ எப்போவுமே 3 ஆக்சஸ் ஃபார்ம் ஆகும். பட் வேறு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் ஓட இது இருந்ததுன்னா இந்த இது ஒரிஜினல் ஆரிஜின். இப்போ 2 பிளேன் இன்டர்செக்ட் ஆகிறதுனால இது இன்னொரு ஆரிஜின் 0. ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த ஆரிஜினுக்கு மாற்றுறதுக்கு பேர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் ஆக்சஸ். ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் ஆக்சஸ். இப்போ என்னென்னா 2 பிளேன் இன்டர்செக்ட் ஆகுது. 2 பிளேன் இன்டர்செக்ட் ஆனால் இந்த மாதிரி ஒரு 3 ஆக்சஸ் ஃபார்ம் ஆகுது. நார்மலாக ஆச்சுன்னா ஓகே, ஆல்ரெடி நீங்கள் ஒரு இது மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல அந்த மாதிரி 2 பிளேன் ஆச்சுன்னா இங்கே ஒரு ஆரிஜின் வரும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி ஒரிஜினல் ஆரிஜின் ஓ, இன்னொரு ஆரிஜின் ஓ டேஷ். இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் ஆக்சிஸ். இப்போ என்ன பண்ணால் இது ஒரிஜினல் ஆரிஜின் வந்து 0 0 0. இப்போ புதுசு வந்து A, B, Cனா எல்லாத்தையுமே இதோட இன்க்ளூட் பண்ணும். இதான் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் ஆக்சிஸ். அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஏன் வருது அப்படிங்கிறது நான் சொன்னேன். இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பிளேன்ஸ். 3வது முக்கியமான கான்செப்ட் இது. நீங்கள் பாருங்கள், இந்த டயக்ராம் ஒத்து கவனிங்க. இப்போது உங்களுக்கு ஆரிஜின்லேருந்து இந்த ஒரு லைன், ப்ளூ லைன் நீங்கள் போட்டிருக்கீங்க. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஓகே x1 y1 z1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆர்னு ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் வந்து இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது z ஆக்சிஸ். இந்த ஆர் அப்படிங்கிற லைன் இதே மாதிரி ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் மாதிரியே நான் காமிக்கிறேன். இது வந்து 3 டைமென்ஷனல் ரெக்டாங்கிள், அதாவது கியூபாய்டு. ஸோ இது 2 டைமென்ஷனாக இருந்தால் ரெக்டாங்கிள், 3 டைமென்ஷனாக இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டைமென்ஷனல் ரெக்டாங்கிள், 3D ரெக்டாங்கிள். கரெக்டாக அதே விஷயந்தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் இல்லை, 3 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஏன்? ஆல்ஃபா எக்ஸ் ஆக்சிஸோட, பீட்டா ஒய் ஆக்சிஸோட, காமா ஜெட் ஆக்சிஸோட 3 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். 3 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். 3 டைரக்ஷன் இருக்கும், எக்ஸ் ஒய் ஜெட் 3 கோஆர்டினேட் இருக்கும். அதை வச்சா தான் இந்த பாயிண்ட் அவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆரிஜின்லேருந்து. ஆனால் இப்போ வேறு ஒரு லைன் இருக்குதுன்னு வைங்க. இப்போ இந்த லைன் இல்லாமல் வேறு ஒரு லைன் இதே மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இதோட டைரக்ஷன் எப்படின்னா, இந்த லைன் எதுக்கோ அதுக்கு டேரெக்டாக பேரலாக ஆரிஜின்லேருந்து ஒரு லைன் வரையிறீங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த லைனும் பேரலல். முதல்ல இந்த லைனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனை ரிலேட் பண்ணால் இந்த லைனை கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி வரும்னா, லைன் parallel to plane, points in space, point and plane. அதே சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் அதே தான். பட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா டைரக்ஷன் கொசைன் அப்படின்னு இருக்கு. டைரக்ஷன் கொசைன் இதுவும் வெக்டார் அல்ஜிப்ராக்கும் 3D ஜியோமெட்ரிக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல டைரக்ஷன் கொசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆரிஜின்லேருந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த ஆல்ஃபா பீட்டா காமா இதோட காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் டைரக்ஷன் கொசைன். ஆனால் அது தெரியாது உங்களுக்கு வந்து. இப்போ வந்து இது ஆரிஜின்லேருந்து இல்லாமல் வேறு ஒரு லைனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வெறும் டைரக்ஷன் ரேஷியோ. ஏன்னா இது இன்னும் ஆரிஜினுக்கும் இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஆரிஜினுக்கு கொண்டு வந்தால் தான் டைரக்ஷன் கொசைன். அப்படி இல்லைன்னா இது வெறும் டைரக்ஷன் ரேஷியோ. ஆனாலும் ரேஷியோ ஏன்னா இந்த லைனும் பேரலல். இந்த டைரக்ஷன் கொசைன், இந்த 3D பாயிண்ட் இன் ஸ்பேஸ், அப்புறம் அது எப்படி வெக்டாரோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற வீடியோ தான் இந்த கான்செப்ஷுவல் வீடியோ. த கனெக்ஷன் பிட்வீன் வெக்டார் அல்ஜிப்ரா அண்ட் 3D ஜியோமெட்ரி அண்ட் வாட் டு தே எக்ஸாக்ட்லி மீன் பை டைரக்ஷன் கொசைன்.
ஒரு ஆரிஜின்லேருந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கு நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிச்சா அது டைரக்ஷன் கொசைன். இல்லை ஆரிஜின்லேருந்து இல்லை சார் இது வந்து ஆரிஜின்லேருந்து தள்ளி ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குன்னா அது அப்படியே ஆரிஜினுக்கு பேரலாக வரைஞ்சிங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோ. இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் எந்த கான்செப்சுவல் ப்ராப்ளமும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார்முலாஸும் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.